ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், செல்வம் பெருக ஆடி பெருக்கு அன்று இந்த பொருட்களை வாங்க மறந்து விடாதீர்கள். ஆடி மாதத்தின் 18வது நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. இது காவேரி கரையோர பகுதிகளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த நாளில் சில பொருட்களை வாங்குவதால் வீட்டில் செல்வ வளமும் சுபிட்சமும் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று என்னென்ன பொருட்களை வாங்குவது சிறப்பு என்பதை பற்றி பார்ப்போம். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்றான ஆடிப்பெருக்கு நம்முடைய வாழ்வில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியையும் பெருக்கும் நாளாக கருதப்படுகிறது. இது மிகவும் புனிதமான நாளாகும். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. இதனால் புதிய முயற்சிகளை துவங்குவது, புதிய பொருட்களை வாங்குவது, சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, புதிய சொத்துக்கள் வாங்குவது ஆகியவற்றை ஆடிப்பெருக்கன்று செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பலரும் தங்க நகைகள், புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வருடம் முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கைதான். ஆனால் ஆடிப்பெருக்கன்று இப்படி விலை உயர்ந்த பொருட்களை தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. மாறாக மங்கள பொருட்களையும் வாங்கி வைக்கலாம். அப்படி ஆடிப்பெருக்கில் எந்தெந்த பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் கூட நல்லது. ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய பொருட்கள்: மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், கல் உப்பு ஆகியவற்றை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டுவிட்டு பிறகு அவற்றை எடுத்து நாம் தினசரி உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மஞ்சள் மற்றும் குங்குமம் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. அதேபோல் தாலிக்கயிறு, வளையல் போன்றவை திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். கல் உப்பு இல்லற வாழ்க்கையில் செல்வத்தை குறிக்கிறது. இவற்றை வாங்கி ஏழை பெண்களுக்கு தானமாக வழங்குவதும் சிறப்பானதாகும். இவை வீட்டில் செல்வத்தையும் சுபிட்சத்தையும் கொண்டு வரக்கூடியதாக நம்பப்படுகிறது. இது தவிர உளுந்தம் பருப்பு, வெல்லம், அரிசி, பருப்பு வகைகள், தானியங்கள் ஆகிய பொருட்களையும் ஆடிப்பெருக்கு நாளில் வாங்குவது சிறப்பு. உளுந்தை வாங்கி வடை செய்தும், வெல்லத்தை சர்க்கரை பொங்கலாக செய்தும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இந்த நாளில் புது அரிசி வாங்குவது வீட்டில் செல்வத்தை பெருக்கும் என சொல்லப்படுகிறது. அனைத்தையும் வாங்க முடியாவிட்டாலும் எதெல்லாம் வாங்க முடிகிறதோ அவற்றை வாங்கி வைக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்று வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து அலங்கரித்து இறைவனை வணங்குவது புனிதமான இந்த நாளில் இறை அன்பை பெற்றுத்தரும். முக்கியமான ஆடிப்பெருக்கு அன்று நதிகளை வழிபடுவது சிறப்பு. அருகில் நதி இருப்பவர்கள் அவற்றின் கரைக்கு சென்று விளக்கேற்றி பூஜை போட்டு வழிபடலாம். ஆறு இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் வீட்டிலேயே ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள், பூ போட்டு பூஜை அறையில் வைத்து அதை கங்கை, காவேரியாக பாவித்து வழிபட வேண்டும். இதனால் குடும்பம் செழிக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். நதிகளுக்கு நன்றி செலுத்தி தான தர்மங்கள் செய்வது புண்ணியத்தை பெருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.